கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியுடைய வழிகாட்டுதலின்படி ஆணைக்கிழங்க என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற முழக்கத்தோடு கோவை மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய 3117 வாக்குச்சாவடிகளிலும் கழகத்தினுடைய மாநில நிர்வாகிகள் தொடங்கி அனைத்து நிலைகளில் பணியாற்றி இருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள், கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவரும் ஒன்றிணைந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் ஒரு நாள் தேர்ந்தெடுத்து அந்த வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட அனைத்து வாக்காளர்களையும் இல்லம் தேடி நேரிலே சென்று சந்தித்து அரசினுடைய திட்டங்களை எடுத்து சொல்லி அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கடந்த தேர்தலை விட அதிகமான வாக்குகளை பெறுவதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. முதலமைச்சர் தலைவருடைய கட்டளை 234 சட்டமன்ற தொகுதியிலும் குறிப்பாக 68,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளிலும் இந்த பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்று உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். கழக தலைவருடைய வழிகாட்டுதலின்படி கோவை மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் 3117 வாக்குச்சாவடிகளிலும் கழகத்தினுடைய பணிகளை முன்னெடுக்க இருக்கின்றோம். அதற்கான ஆலோசனை கூட்டம் தான் காலை கோவை வடக்கு மாவட்டத்தினுடைய கூட்டம், இப்பொழுது மாநகர் மாவட்டத்தினுடைய கூட்டம், மாலை கோவை தெற்கு மாவட்டத்தினுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கின்றன. கோவை மாவட்டம் மிக தயாராக நாங்கள் வருகின்றோம். தொடர்ந்து அந்த வாக்காளர் பட்டியலுடைய திருத்தங்களை பொறுத்தவரை, SIR பொறுத்த வரைக்கும் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் அதற்கான எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகின்றார்கள். பீகார்ல என்ன நடந்துச்சு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். அது போன்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் வந்துவிடக் கூடாது. நிச்சயமாக வருவதற்கான அந்த அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய கழக தலைவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். எனவே தலைவருடைய வழியில் அந்த SIR வாக்காளர் பட்டியலுடைய திருத்தங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் மிக கவனமாக அதை கையாண்டு வருகிறது. தலைவர் தொடர்ந்து வழங்கக்கூடிய ஆலோசனைகளை ஏற்று ஒவ்வொரு மாவட்ட கழகத்தின் சார்பிலும் அதற்கான பணிகளை முன்னெடுத்திருக்கிறார். செங்கோட்டையன் 3 பேர் மீட் பண்ணியிருக்காங்க. தேவசபைக்கு மாலை முன்னேற் கூட்டம் செய்தியாளர் சந்திச்சு எங்களுடைய ஒற்றை இலக்கை துரோகத்தை வீழ்த்தணும், முதல்ல எடப்பாடி திமுக இவங்களை அகற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எடப்பாடிக்கு தான் தனி எதிர்ப்போட இருக்குது. அவர் அடுத்த கட்டமாக திமுக முதல்ல இந்த துரோகத்தை ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு சூழல்ல இருக்காங்க. இது இன்னொரு கட்சியினுடைய உள்கட்சி விவகாரம். அது சம்பந்தமா கருத்து சொல்றது சரியாக இருக்காது. எங்களை பொறுத்த வரைக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும், தலைவர் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு இயக்கத்தை வலுப்படுத்தி கழக நிர்வாகிகளை தயார்படுத்தி வருகின்றார்கள். அந்த வகையில் கோவை மாவட்டம் சட்டமன்ற தேர்தலை 10 தொகுதியிலும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றன. அதற்கான பணிகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். ஏன்னா கோவைக்கு வருகை தருகின்ற ஒவ்வொரு முதலமைச்சர் அவர்கள் வருகை தருகின்ற பொழுதும் தொடர்ந்து அரசினுடைய திட்டங்களை தொடங்கி வைப்பதோடு முடிவுற்ற பணிகளை மக்களுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய பணிகளையும், புதிய திட்டங்களுக்கான அறிவிப்புகளையும் அதற்கான நிதிகளையும் வழங்கி வருகின்றார்கள். உங்களுக்கே தெரியும், தங்க நகை செய்யக்கூடியவங்க அவங்களுடைய கோரிக்கை, அந்த பூங்கா அமைப்பது எத்தனை ஆண்டு கால கோரிக்கை. ஒரு 10க்கு 10 ரூம்ல உட்கார்ந்து அவங்க தொழில் செய்த சூழலை மாற்றி மிக பிரம்மாண்டமாக முதலமைச்சர்கள் அவங்க பகுதிக்கே நேரில் சென்று சந்தித்து கோரிக்கைகளை கேட்டு அதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டு நிதிகளை கொடுத்து அந்த கட்டிட பூங்கா பணிகளுக்கான அடிக்கலையும் நாட்டியிருக்கின்றார்கள். அந்த பணிகள் மிக விரைவாக முடித்து அவருடைய பயன்பாட்டிற்கு முதலமைச்சர்கள் வழங்க இருக்கின்றார்கள். அதே போலதான் அவினாசி சாலையினுடைய மேம்பாலம் கடந்த காலங்களில் அது தொடங்கப்பட்டிருந்தாலும் கூட வெறும் 80 கோடி ரூபாய் தான் அவங்க செலவே பண்ணியிருந்தாங்க. நீதிமன்றத்துல வழக்கு இருந்துச்சு, உங்களுக்கு எல்லாம் தெரியும் எத்தனை வழக்குகள் நீதிமன்றத்துல நிலுவையில் இருந்துச்சு. அந்த வழக்குகள் எல்லாம் முடிக்கப்பட்டு ஏறத்தாழ 1800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பாலப்பணிகள் முடித்து பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு முதலமைச்சர்கள் திறந்து வச்சிருக்காங்க. அதே போல நூலகம் கட்டக்கூடிய பணிகள், செம்மொழி பூங்கா அமைக்கக்கூடிய பணிகள், சாலை வசதிகள் அமைக்கக்கூடிய பணிகள், இப்படி தொடர்ச்சியாக கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிகளுக்கு தொடர்ந்து நிதிகளை முதலமைச்சர்கள் வழங்கி வருகின்றார்கள். திட்டங்கள்